எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி கற்று தர போகிற ஆப்போட பேர் வந்து வாய்ஸ். இது என்னதுன்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குதுன்னா அதை வந்துட்டு நம்ம செல்லில் வந்து ரொம்ப நேரம் அதை பார்த்து வாசித்து டுட்டோரியல் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கோம். பிடிஎஃப் டுட்டோரியல் அது ரொம்ப நேரம் ஸ்டெயின் பண்ணி வாட்ச் பண்ணிவிட்டு படிச்சுட்டே இருக்க முடியாது. அதாவது யாராவது பக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை கேட்டு கூட புரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி அந்த பிடிஎஃப்பை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ண வைக்கலாம். அதை ரீட் பண்ணால் நீங்கள் வந்து ஹெட்ஃபோனில் கேட்டுகிட்டே அதை வந்து என்னென்ன கண்டென்ட் வருதோ அதை புரிஞ்சுக்கலாம். அதே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை ரிப்பீட்டாக வந்து ஒரு வரியே வந்து திரும்ப திரும்ப படித்து மனப்பாடம் பண்ணுறதை விட இது வந்து 5 தடவை ரிப்பீட் பண்ணு அந்த வரியன்னா 5 தடவை ரிப்பீட் பண்ணி வாசிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை வந்து மெமரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். இதுதான் அந்த ஐக்கான். ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் நான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். டிஃபால்ட்டாக வந்து இதில் லொக்கேஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நான் இப்போ டவுன்லோடில் என் ஃபைல் வச்சுருக்கேன். இந்த ஆண்ட்ராய்டு சீக்ரெட் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். இது கேடு மினிமம் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் எல்லாம் கேட்குது. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாசிக்குது பாருங்கள் ஒவ்வொரு லைனும். When using this code, will appear pop-up to make sure you delete or not. 3 *2767 *3855 # this code is used to format default setting. Remove everything in written. இப்படி வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் கூட எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ள உள்ள பிடிஎஃப் எடிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடிட் டெக்ஸ்ட்டு, பேஸ்ட் டெக்ஸ்ட்டு, அதை சேவ் பண்ணி புதுசாக ஒரு பிடிஎஃப் எடிட்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் சவுண்ட் ஃபைலு, இந்த சவுண்ட் ஃபைலை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு MP3 வச்சுக்கலாம். அடுத்த தடவை வந்து இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் அந்த MP3 போட்டு கூட அப்படியே கேட்டுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அந்த சவுண்ட் ஃபைலை. செட்டிங்ஸ் இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு காட்டுது. இதில் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். காஸ்ட் இருக்குது பாருங்கள், TTS டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதாவது கூகுளில் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுன்னு ஒரு இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜினை யூஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த சைடில் உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சம் லாங்குவேஜ் தான், நம்ம தமிழ் லாங்குவேஜ் கொடுக்கல, ஹிந்தி இருக்குது. ஆனால் செட்டிங் கூகுள் ஸ்பீச், ஓகே. இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஸ்பீச் ரேட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு படிச்சதுன்னா, எனக்கு ஸ்லோவாக புரிய மாட்டேங்குதுன்னா ஸ்லோ பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக அது படித்தா போதும்னா நார்மல், இல்லை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கற்றுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னால் தான் எனக்கு புரியும் அப்படின்னா ஸ்லோ கூட வச்சுக்கலாம். இப்போ நார்மலில் வச்சுருக்கேன். Remove everything and reinstall the firmware. Android phone cannot be cancelled, so do not. செட்டிங்ஸில் போயிட்டு ரெக்கார்ட் சவுண்ட் ஃபைல் நெக்ஸ்ட் டைம் ப்ளே பட்டன் பண்ணும்போது அது ரெக்கார்ட் ஆகும். என்ன குவாலிட்டியில் வேணும் அந்த சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணால் என்ன குவாலிட்டியில் வேணும் அது பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே இருக்கும். சம் ஒரிஜினல் டெக்ஸ்ட், ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட், அப்படின்னு எந்த ஃபோல்டரில் வந்து விழணுன்னு இருக்கும். இல்லை நார்மலானா அதோட
அதோட ஃபோல்டரே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ்ன்னு ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து வந்துருக்கும். சரிங்களா? இப்படி MP3யாக வந்து அந்த இதுவே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பு, படிக்கிற பசங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, நமக்கும் யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.